Hello friends, welcome to our channel Fashions and Fusions. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கிற மீனாட்சி அண்ட் மீனாட்சி உடைய கிச்சன் அப்ளையன்சஸ் ஐட்டம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம்ல ஃபர்ஸ்ட் அக்ரஹாரம்ல இருக்கு. அதுதான் சொல்ல போனால் நம்ம சிட்டியோடைய மெயின் பஜார். அங்கே ஆன்டி அங்கிள் ஷோரூமுக்கு பக்கத்து கடையே மீனாட்சி அண்ட் மீனாட்சி தான். இந்த ஷாப்போடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்புக்கு வந்து டைரெக்டாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா இவங்கக்கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அது கூட நான் உங்களுக்கு கீழே அதோடைய லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இவங்களுடைய ஷாப்பில் இருக்கிற பஞ்சலோக ஐட்டம்ஸ், கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ், கிச்சன் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இவங்க வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். மோட்ரு பார்த்திங்கன்னா 1 HP வருங்க. வாட்ஸ் பார்த்திங்கன்னா 800 வாட்ஸ் வரும். மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஓன் பிராண்ட் மீனாட்சி அண்ட் மீனாட்சி. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். இது வந்து இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு செய்கிறது, காய் கட் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர் போட்டுக்கணும். இது அப்படி போட்டுட்டு இந்த கண்டெய்னர் போட்டுக்கணும். இது வந்து காய் கட் பண்ணுறதுக்கு, அதாவது 2 3 இதில் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா இதில் கட் பண்ணி போட்டுடணும். போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா பல்ஸில் பண்ணிக்கணும். பல்ஸில் ரிவேர்ஸில் இப்படி திருப்பிக்கணும். பல்ஸில் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம். அதாவது ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா மஞ்சள் மாதிரி ஆகிடும். அதனால் ரிவேர்ஸில் திருப்பினீங்கன்னா நம்ம சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த போட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்படி சைஸ் இப்படி ரிவேர்ஸில் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளேட் கழட்டிட்டு இந்த பிளேட் போட்டுக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவு இது 250 கிராம் மாவு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டிங்கன்னா அதே மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுத்துரும். இப்போ இந்த பிளேட் கழட்டிட்டு இது போட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கரைஞ்சிக்கலாம், கீரை, எக் பீட் பண்ணுறது, மில்க் ஷேக் பண்ணுறது, அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணிக்கலாம். இதுவும் இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அடித்து கலக்கி கொடுத்துரும். மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு மாவெல்லாம் கூட நீங்கள் கலக்கிக்கலாம். இந்த கோதுமை மாவெல்லாம் கலக்கிற மாதிரிலாம் நீங்கள் கலக்கிக்கலாம். எக் பீட் பண்ணுறது, அந்த முட்டை கலக்கிறது, அந்த கேக்குக்கெல்லாம் கலக்குவாங்கள்ல, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பேல. இப்போ இதை கழட்டிட்டு இதை எடுத்துடணும். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஸ்லைசருக்கு மட்டும் இந்த கண்டெய்னர் போட்டுக்கணும். அதாவது இதுலேயே எழுதியிருக்கோம், நீங்கள் இதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டிங்கன்னா இப்படி வச்சு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4 பிளேட்ஸ் கொடுத்துருவோம். அதாவது இஞ்சி பூண்டு தருவர பிளேட்ஸ் ஒன்று. இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி சீவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸ், அதாவது நீளமாக கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பிளேட்ஸ் தேவையோ இந்த காடி வந்து உள்ளே வச்சுட்டு இதை வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இதை இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு காய் வந்து இதில் கட் பண்ணி போட்டுடணும். போட்டுட்டு அப்படியே இந்த அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே திருவி இதில் கட்டாயி இதில் விழுதும். ஒவ்வொரு பிளேட்ஸும் நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். இதே மாதிரி தான் இப்படி அழுத்துனீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளுக்கு மறுபடியும் இந்த வாழைக்காய் பச்செல்லாம் சீவிர மாதிரி இருந்தால் இந்த பிளேட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 4 பிளேடு இந்த மாதிரி மாற்றி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டிங்கன்னா தேங்காயெலாம் திருவிக்கலாம். லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தேங்காய் மூடி வந்து அப்படியே சைடாக பிடிச்சிட்டு வந்து சைடில் திருவிக்கலாம். தேங்காய் திருவிட்டு அதுக்கப்புறமா சென்டராக திருவிக்கலாம். ஃபஸ்ட்டு சைடு, அதுக்கப்புறம் சென்ட்ரு. இது மேலே வச்சுட்டிங்கன்னா சாத்துக்குடி, ஆரஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் அடிப்படாமல் உங்களுக்கு ஜூஸ் புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, சீரக மிளகு அந்த மாதிரிலாம் சின்ன கொஞ்சமாக அரைக்கிறதெல்லாம் இதில் அரைச்சிக்கலாம். சின்ன ஜார் வந்துடும். வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே பண்ணிக்கலாம் இதில். இது பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி இதில் போட்டுடணும். போட்டுட்டு சக்கை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே நின்றுக்கும். ஜூஸ் வந்து ஃபில்டராகி இதில் வந்துடும். இந்த மோடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஜூஸ் அடிச்சுட்டு ஊற்றிக்க வேண்டியதான். ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு இது முலாம்பழம், மாம்பழம், இந்த மோர் அடிக்கிறது,
அந்த மாதிரி ஐட்டம்னா இதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட்டு அடிச்சுக்கலாம். இதில் என்னன்னா உங்களுக்கு இந்த ஜூஸ்லாம் போடும்போது இந்த வாழைத்தண்டு அருகம்புல் இந்த மாதிரிலாம் ஜூஸ் போடும்போது நார் ஏது மாட்டிச்சுனாலும் இப்படி கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது இதில். அதுவும் இல்லாத உங்களுக்கு மசாலா அரைக்கிற ஜார் வந்துடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு சட்னி அரைச்சிக்கலாம், மசாலா அரைச்சிக்கலாம், அது பொடி ஐட்டம் மாதிரி பண்ணிக்கலாம். மில்க் ஷேக் மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜார் வந்துடும். கொத்தமல்லி மிளகு அந்த மாதிரி பொடி ஐட்டம் மெயினாக பண்ணிக்கலாம். இதில் 6 பிளேட்ஸ் வரதுனால உங்களுக்கு நல்லா மஞ்சள் கொடுக்கும் உங்களுக்கு மையம். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா இந்த கேஸ்கட் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. சைடில் கேஸ்கட் வந்துடும். ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது இப்படி வச்சு அரைச்சிக்கணும். சாய்ச்சி எடுக்கும் போது இப்படி சாய்ச்சி விட்டு இப்படி எடுத்துக்கணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இதை அரைச்சிட்டு இதை போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்ற தேவையில்லை. அதுக்காக இது கொடுத்துட்றாங்க இந்த மூடி லிட்டு. உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸும் அதாவது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.0 இத்தனை ஐட்டமும் உங்களுக்கு இதில் வந்துடுதுங்க. ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபா வரும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடுது. இதுலேயே உங்களுக்கு மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வராது. அதாவது இந்த 2 பிளேட் தான் கொடுப்பாங்க. இந்த வாழைக்காய் பஜ்ஜி திருவுறதும் இந்த பார்த்தீங்கன்னா கேரட் திருவுறதும் இந்த பிளேட் தான் 2 வரும். இப்போ நம்மளதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை ஐட்டமும் தராங்க. அதாவது ஃபிங்கர் சிப்ஸ் நீளமாக திருவுறது, இந்த பிளேட்ஸ் இஞ்சி பூண்டு திருவுறது, தேங்காய் திருவுறதும் வந்துடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அது இல்லாத உங்களுக்கு இந்த சின்ன ஜாரு பொடி பண்ணுற ஜாரு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஐட்டம் எல்லாமே வந்திருக்கும். மாடல் பேர் பார்த்தீங்கன்னா இது ஜெனித் 15.0. இந்த ஐட்டம் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மிக்ஸி பார்த்தீங்கன்னா இது வந்து கமர்ஷியல் மிக்ஸின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. மீனாட்சி அண்ட் மீனாட்சியோடைய ஓன் பிராண்ட் இது. இவங்களுடைய ஷாப்பில் மட்டும்தான் இது இருக்குது. ஆன்லைனில் கூட நீங்கள் இது வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 2 ஜாரு 2000 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டு எல்லாமே அரைச்சிக்கலாம். நல்லா ஹெவி டியூட்டி ஜார். இப்போ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, வாங்க பார்க்கலாம். நம்மளது பார்த்தீங்கன்னா இது ஓன் பிராண்ட் மீனாட்சி அண்ட் மீனாட்சி. இதுங்க இது கமர்ஷியல் மிக்ஸி, கடைக்கு யூஸ் பண்ணிக்கிறது, ஹோட்டலுக்கு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400, 1600, 2000, 2200 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. இது பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் வரும். மெட்டல் பேஸ் வரும். இதில் கப்ளரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வரும். அதனால ஹெவியாக வரும் அந்த இது புஷ்ஷு. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த ஜாரும் உங்களுக்கு ஃபுல் ஸ்டீலில் வரும். லாக் டைப்பில் வரும். பிளேடும் பார்த்தீங்கன்னா 4 பிளேட் ஆப்ஷன் வருது இதில். எத்தனை லிட்டரு? அதுவும் இல்லாத உங்களுக்கு இந்த அடிபேஸ் பார்த்தீங்கன்னா இது மெட்டலில் வரும். இது மற்ற இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாக் சிஸ்டம்லாம் இல்லை. இப்படி வச்சுட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். சும்மா நார்மலாக எடுத்துக்கலாம், நார்மலாக வச்சுக்கலாம். அதனால் இந்த புஷ் போகிற ப்ராப்ளமும் உங்களுக்கு அதிகம் வராது. அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இந்த ஜார் பார்த்தீங்கன்னா அதை விட பெருசு வரும். இதில் 1.5 கிலோ அரைச்சிக்கலாம். 1.5 கிலோ வரையும் குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஜார் உங்களுக்கு நல்லா சைஸ் பெருசாக அகலமாகவும் இருக்கும். பாருங்கள், ஜார் அகலமும் நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு. பிளேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் வரும். நல்லா ஹெவியாகவும் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா அதை விட சின்னது. இது 1 கிலோ வரையும் போட்டுக்கலாம். 2 சைஸ் ஜார் வரும் உங்களுக்கு. வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வாரண்டி வரும். வாரண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு 6 மாதம் வாரண்டி வந்துடும். ஃபுல்லாக ஸ்டீலு. அதே இல்லாத உங்களுக்கு ஜார் தூக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு ஸ்டீல் கைப்பிடி வந்துடும். உங்களுக்கு தூக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மினிட் மிக்சிங்கு. இதுவும் நம்மளது ஓன் பிராண்ட் மீனாட்சி அண்ட் மீனாட்சி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் ட்ராவல் எங்கேனாவது போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு மாதிரி அது மாதிரியும் அடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரை. அதாவது இந்த ஜார் வந்து மோட்டரோட ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால ஒன்லி ட்ரை மட்டும் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி எந்த ஐட்டமும் அரைக்கக்கூடாது. ஒன்லி ட்ரை மட்டும். இது வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈர துணி போட்டு அப்படியே வச்சு தொடச்சிக்க வேண்டியதான். இது அரைக்கிற மாதிரி இருந்தால் ட்ரை மட்டும் இந்த மூடி மட்டும் நீங்கள் போட்டு இதில் அரைச்சிக்கலாம். அதுவும் இல்லாத இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சீரக மிளகு அந்த மாதிரி வெட் அண்ட் ட்ரை இதுலேயும் 2மே பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறதெல்லாம் இந்த ஜாரில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அது மேலே இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
2 அட்டம் டைமில் அரைக்க முடியாது, ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பட்டன் வச்சு நீங்கள் அழுத்திக்கலாம். இப்படி அழுத்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது 1 செகண்ட் வரைக்கும் ஓடிட்டுருக்கும். மறுபடியும் நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு சிங்கிள் பர்னர் கேஸ் ஸ்டவ். மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்பில் சிங்கிள் பர்னர் வராது. இது நம்மளதில் வந்து சிங்கிள் பர்னர் கேஸ் ஸ்டவ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இடமும் உங்களுக்கு சின்னதாக இருக்கும், வைக்கிறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாத இதுக்கு கிளாஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, இது ஸ்டீல்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளதில் ஜம்போ பர்னர் போட்டு வரும். பர்னர் வந்து இதில் வந்து லார்ஜ் பர்னர் பெருசு வரும். நல்ல பெரிய பாத்திரம்லாம் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் பர்னர் பெருசு வந்துடும். உங்களுக்கு அடுப்பு ஹைட்டும் பெருசு வரும். உங்களுக்கு இன்னும் நாபு இதில் இல்லை, நாபு வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டும் வந்துடும். பாத்திரம் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா அகலமாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சலோக தோசைக்கல்லில் ஸ்மால் சைஸ். இது மீடியம் சைஸு. இது வந்து பஞ்சலோக ஆப்பச்சட்டி. இது கொஞ்சம் பெருசு. அதை விட இது வந்து பெரிய சட்டி. இதில் வந்து நீங்கள் எல்லாமே குக் கூட பண்ணிக்கலாம். இது வந்து பணியாரக்கல். இது 7 குழி பணியாரக்கல். இதோட நெக்ஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 9 குழி வரும். இது வந்து ரெக்டாங்கிள் பஞ்சலோக தோசைக்கல் தான் இது கூட. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன்டு கேஸ்ட் அயன் தவாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு கேஸ்ட் அயன் தோசைக்கல், பேன் கேக் தவா, அதுக்கப்புறம் கடாயி, அப்புறம் பணியாரக்கல் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீ சீசன்டு. நீங்கள் எதுவுமே போய் பதப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் ரெடி டு யூஸ் தான் இது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே இது வந்து அன்சீசன்டு. இதெல்லாம் எதுவுமே பதப்படுத்தாதது. இதை நீங்கள் வாங்கிட்டு போய் நார்மலாக இரும்பு சட்டியை வந்து நம்ம எப்படி பதப்படுத்தி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்மளே வந்து இதை பதப்படுத்தி யூஸ் பண்ணிக்கணும். இதோட காம்போ பார்த்திங்கன்னா 1499 இந்த 4மே. இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன்டு தோசைக்கல். அதாவது நீங்கள் வாங்கிட்டு போய் ரெடி டு யூஸ் தோசைக்கல் கேஸ்ட் அயனில். இது வந்து அன்சீசன்டு, நீங்கள் வாங்கிட்டு போய் பதப்படுத்தக்கூடிய தோசைக்கல் இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சியோடைய ஷாப் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்கக்கிட்ட மொத்தமாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் சிம்னி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கடை இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்ன இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்சால் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்குது. இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே யுனிக்காக இருக்குது, ப்ளஸ் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இருக்குது. எல்லாம் குட்டி குட்டி டப்பாஸ், மாவு டப்பா, பிளேட்ஸு, அதுக்கப்புறம் பால் காய்ச்சுற பாத்திரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஸ்டோரேஜ் டப்பாஸு, எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டி ஸ்டீல் பாட்டில்ஸு எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா எல்லா பிராண்டட் மிக்சிஸும் இவங்கக்கிட்ட இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் கவர் பண்ணி காட்டியிருக்கிறேன். இவங்களுடைய ஓன் பிராண்டும் இருக்குது, ப்ளஸ் இவங்க வந்து அதர் பிராண்ட்ஸும் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் நேரில் போய் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சேலமில் இல்லாதவங்கலாம் இங்கே வந்து ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியலையே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குல்ல, அதில் மோஸ்ட்லி எல்லா ஐட்டம்ஸுமே இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட வெப்சைட்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அதில் இருக்கும். நான் இப்போ காட்டிகிட்ருக்கிற கிரைண்டர்ஸு, ஜூஸர்ஸு, மிக்சிஸு, குக்கர்ஸு, இவங்களுடைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குக்கர்ஸு, மிக்சிஸு எல்லாமே அவங்களுடைய ஆன்லைன் பர்ச்சேஸ்லேயும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் குக்கர்ஸுங்க, எல்லா டைப், எல்லா லிட்டர்ஸ் எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட. எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. ப்ளஸ் இவங்களுடைய மீனாட்சி அண்ட் மீனாட்சியோடைய குக்கர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அதில் வந்து நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் இவங்க வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோவில், செக் பண்ணி பாருங்கள்.
நம்ம வந்து இவங்களுடைய சிம்னி வேர்ல்டுக்குள்ளே தான் போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எல்லா பிராண்டட் சிம்னிஸ், கிளாஸ் டாப் ஸ்டவ்ஸ், அதுக்கப்புறமேட்டு எல்லாமே இவங்களுடைய ஓன் பிராண்ட் மிக்சிஸ், கிரைண்டர்ஸ், கமர்ஷியல் கிரைண்டர்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் இவங்களுடைய ஷாப்பு. இவங்களுடைய ஹோம் அப்ளையன்சஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப் இன் சேலம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மீனாட்சி அண்ட் மீனாட்சியுடைய ஓனர் சொன்னாங்க, அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் சேல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாராம் இந்த நியூ இயர்க்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேல் எவர்னு அவர் சொன்னார். 2021 உடைய சேலு. அதோடைய வீடியோவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. என்னென்ன ஐட்டம்ஸ், அதாவது கிச்சன் அப்ளையன்சஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவர் நியூ இயர் 2021 சேலில் போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா மில் அது பேர். இதில் வந்து நீங்கள் எல்லா வகையான கிரெயின்ஸையும் அரைச்சிக்கலாம். பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, அந்த மாதிரி ஃபேஸ் பேக்குக்கு வேண்டியது எல்லாமே நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறதெல்லாம் இதில் அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா குட்டி கிரைண்டர், 1 லிட்டர் கிரைண்டர். இதை பற்றின வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது கம்ஃபர்ட் ப்ளஸ் கிரைண்டர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்மு சுற்றாது, உள்ளார இருக்கிற கல் மட்டும்தான் சுற்றும். ப்ளஸ் நீங்கள் பாத்திரத்தை தூக்கி மாவு எடுக்க வேணாம், வெளியில் இந்த வால்வ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வழியாகவே நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நம்மளோட மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் சூப்பர் சேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட்.